திண்டுக்கல் அஞ்சலி ரவுண்டானா பைபாஸ் பகுதியில் பயனற்று கிடக்கும் கழிவறை பெட்டியையும் மின் கம்பத்தையும் அகற்றக் கோரி பொதுமக்கள் புகார். திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கன்பட்டி கிராமம் அஞ்சலி ரவுண்டானா பைபாஸ் அருகே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், மாவட்ட நீதிமன்றம், பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம், வட்டார போக்குவரத்து அலுவலகம் அனைத்திற்கும் செல்லும் இடமாக அமைந்திருப்பது அஞ்சலி ரவுண்டானா பைபாஸ். இப்பகுதிக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து செல்கின்றனர். அது மட்டுமல்லாது அருகே பள்ளிகள், கல்லூரிகள் அமைந்திருக்கிறது. அஞ்சலி பைபாஸில் அமைந்திருக்கும் கழிவறை பெட்டியை அகற்றக் கோரி பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு பயனும் இல்லை. அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்லும் போது இதனை கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடைந்து விழும் நிலையில் உள்ள மின்சார கம்பத்தை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மின்சாரத்துறையில் புகார் அளித்தும் அகற்றாமல் உள்ளனர். பராமரிப்பு இல்லாமல் கிடக்கும் கழிவறை பெட்டியையும் விழும் நிலையில் உள்ள மின் கம்பத்தையும் அகற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கன்பட்டி கிராமம். இது அஞ்சலி ரவுண்டானா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி. இது பாத்தீங்கன்னா அஞ்சலி ரவுண்டானா. இது பல்வேறு பேருந்துகள் போகக்கூடிய இடம். பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காவல்துறை கண்காணிப்பாளர், நீதிமன்றம், பத்திரப்பதிவுத்துறை, வட்டார போக்குவரத்து உள்ளிட்ட மிகப்பெரிய சென்சிட்டிவான ஏரியா. அது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க லெப்ட்லயும் ரைட்லயும் பள்ளிக்கூடம் இருக்கு. அரசு தனியார் பள்ளி நிறுவனங்கள் இருக்கு. இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ், மார்க்கெட் போறவங்க, அதாவது ஸ்கூல் பள்ளி பேருந்துகள் நிறைய அடிக்கடி வண்டி கிராஸ் ஆகிற இடம். பலமுறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம கவனத்துக்கு எடுத்து சென்று சாலை பாதுகாப்பு வாரத்துல இந்த பணி நடைபெற்று இருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறை சார்பா இதை ரிமூவ் பண்ண சொல்லி பல முறை மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கேன். இது ஒரு கழிப்பிடம். காவல்துறை கண்காணிப்பாளர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கேன். இதெல்லாம் ரோடு சேஃப்டி மீட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்க. அதிகாரிகள் ஒரு வேலையை செய்யும் போது இதெல்லாம் முழுசா கவனத்தை எடுத்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்து இதெல்லாம் செய்யணும். இந்த விஷுவல் எடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 அடி இந்த இடத்துல இந்த இடம் அதாவது நெடுஞ்சாலைக்கு சம்பந்தப்பட்ட இடம். இந்த இபி போல் பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜா இருக்கு. இபியில கொடுத்து இதை ரிமூவ் பண்ணல, ஹைவேஸ்ல பேசுங்கன்னு சொல்றாங்க. இது எப்பயும் ஒடிஞ்சு விழக்கூடிய நிலைமையில இருக்கு. இது ஹெச்டி லைனு. இதை அப்படியே ரிமூவ் பண்ணி கொடுத்து அந்த இடத்துல ரோடுகளை டேஞ்சர் வே இதெல்லாம் விழிப்புணர்வு போர்டு வைக்கணும். அதனால இதை தயவு செய்து மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசு இதை உடனடியாக ரிமூவ் பண்ணி இது பொதுமக்கள் சேஃப்டியா போயிட்டு வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்த மழை தண்ணி தேங்குது. இந்த மழை அதிகமா தேங்குச்சுன்னா இந்த இடத்துல முழங்க அளவு தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும். அதனால பாத்தீங்கன்னா லெப்ட்லையும் அந்த ரைட்லையும் மழை தண்ணி போறதுக்கான ஏற்பாடை உடனடியா மாவட்ட நிர்வாகம் கொண்டு செல்லணும். இதை பலமுறை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி கவனத்துக்கு எடுத்து சென்றோம். ஆனா வேலை செஞ்சிருக்காங்க. அந்த வேலையை முழுமையா செய்யணுங்கிறத மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு தொடர்ந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.